சத்தியபரரை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் எங்களிலே வந்து விழ உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். நீர் எங்களோடு கூட ஒரு விசை பேசும். நாங்கள் அதற்கு ஆமேன் என்று சொல்லி அடிபணிய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உயிரோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதுக்கு முன்னால் சொன்னது ஒப்புக்கு ஊழியக்காரர் சொல்லுகிறாரு என்பதற்காக முதல்ல ஒரு அல்லேலூயா போட்டுட்டோம். ஆனால் ரெண்டாவது அல்லேலூயா உயிரோட போட்டோம். ஆமேன், ஆமேன். அப்படின்னா ரெண்டு அல்லேலூயா வச்சிருக்கிறோம். ஒன்று உயிரோட, இன்னொன்று ஒப்புக்கு. ரெண்டு அல்லேலூயா போட்டதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் ரெண்டு தனமான வாழ்க்கை வாழக்கூடாது. சர்ச்சுக்குள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே போனால் இன்னொரு வாழ்க்கை வாழக்கூடாது. வாழ்ந்தால் இயேசுக்காக வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். மதுரை ஸ்லாங்கு கொஞ்சம் பேசிடுவேன். ஆனாலும் மதுரையோ சென்னையோ நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆமேன். 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழ்ந்துடணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கையை அப்படி வச்சுக்கோங்க, சொல்லுங்க பார்ப்போம். கையை அப்படி வச்சு சொல்லுங்க. 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழ்ந்துடணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சர்ச்சுக்கு வர்றவன் சுத்தமாக மாறணும். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இந்த பைபிளை தூக்குறவன் பாட்டில் தூக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை பேசுகிறவன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. என் தெய்வத்தை ஆராதிக்கிற யாராக இருந்தாலும் என் தெய்வ சாயலை பிரதிபலிக்கிறவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இந்த அர்த்தம். 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழ்ந்துடணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி சொல்கிறவங்களாம் கையை தூக்கி சொல்லுங்க பாப்போம். தெய்வமே, நாங்கள் 4 நாள் மாத்திரம் வாழ போகிறவங்க கிடையாது. காலமெல்லாம் வாழப்போகிறவர்கள். கர்த்தருக்காக வாழுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மதுரையில் உசிலம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் சொல்ல சொன்னோன்னா, பைபிளை தூக்கி இருக்கிறோம்டா டே, 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழணும்டா, அப்படி தான் சொல்லுவான் மதுரையில். திருநெல்வேலியில் போய் சொல்ல சொன்னேன், ஏல 4 நாள் வாழ்ந்தாலும்ல நச்சுன்னு வாழணும்ல அப்படின்னா. கோயம்புத்தூரில் சொல்ல சொன்னேன், ஏனுங்கோ பைபிளை தூக்கி போட்டோங்கோ, 4 நாள் வாழ்ந்தாலுங்கோ நச்சுன்னு வாழ்ந்து போட்டு போகணுங்கோ அப்படின்னா. அவன் ரொம்ப கொங்கு தமிழ் பேசுகிறவன், அப்படி தான் பேசுவான். சென்னையில் சொல்ல சொன்னேன். என்ன சிரிக்கிறீங்க? உங்கள் ஒரு பாஷைக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? அல்லது சென்னை பாஷை எவ்வளவு நளினன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா பேஜார் பண்ணுறியா நீ? பைபிள் தூக்குனா 4 நாள் வாழ்ந்தாலும் ஷோக்கா வாழணும்னா. அவன் இந்த நச்சுன்ற வார்த்தையை தூக்கிட்டான். ஷோக்கா வாழணும்னா எனக்கு ரொம்ப நச்சுன்னு இருந்துச்சு. உங்கள் ஊர் பாஷையில் சொல்லுங்க பார்ப்போம். 4 நாள் வாழ்ந்தாலும் ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் உள்ள ஆளை கையை பிடிச்சி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்ம கையை பிடிச்சி சொல்லும்போது நம்ம கையை பிடிச்ச ஆள் யாருன்றது தெரியும். அவங்க சூழ்நிலை தெரியும் தான். வாழ முடியாத அளவுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்குள்ள இருக்கிறதும் தெரியும். இந்த தெய்வ திருச்சபைக்குள்ள வந்திருக்கிற பிள்ளைங்க, என்ன கேடு இருந்தாலும் என்ன பாடு இருந்தாலும் என் தெய்வத்திற்காக பரிசுத்தமாக மாறணும். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தெய்வமே, எங்கள் சபைக்குள்ளே வர்ற பிள்ளைங்க என்ன பாடுகளுக்குள்ளே இருந்தாலும், என்ன சாபத்தீடான காரியங்களுக்குள்ளே இருந்தாலும், இனி முடியவே முடியாது என்று சொல்லியிருந்தாலும், நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆலயத்தின் பிரகாரங்களுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிற பிள்ளைகள் ஒரு அர்த்தமுள்ள ஜீவியத்தை செய்தரணும் சுவாமி. பகிரங்கமாய் பரிசுத்தமாய் மாறி விடுவதற்கு நீர் கிருபை செய்தரணும் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே நான் ஒரு ஆராதனையிலே வந்து நிற்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனால் இந்த அர்த்தமுள்ள ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் நடந்தேற வேண்டும் என்பதன் அவசியத்தையும் அவசரத்தையும் புரிந்திருக்கிறதுனால நானும் இந்த நல்ல ஆராதனையை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன்.
இது ஏனோதானோ என்று வெந்ததை தின்னு விதி வந்தா சாவோன்னு சொல்லி இங்கே வரல. ஆராதனைக்கு வந்துட்டேன், காணிக்கையை போட்டுட்டேன், வார்த்தையை கேட்டுட்டேன், முடிஞ்சிச்சின்னு சொல்லி போகிறதுக்கு வரல. இன்னிலிருந்து ஒரு வித்தியாசமான வாழ்வை வாழ்ந்து விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத சத்தியமும் அதைத்தான் சொல்லுகிறது, இதைத்தான் அவசரப்படுத்துகிறது. அப்படி என்றால் வாழுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இந்த மண்ணோடு மண்ணாய் மக்கி போவதற்குள்ளே நான் மகிமையாய் மாற வேண்டும். ஆமேன், ஆமேன். அந்த வைராக்கியத்தோடு கூட இந்த நேரத்தில் நானும் கூட இங்கே வந்து நிற்பதிலே சந்தோஷப்படுகிறேன். நான் ஒரு மிஷனரி இயக்கத்தை சேர்ந்தவன். அருமையான பாஸ்டர் அவங்க சொன்னது போல பவானி பகுதியிலே மணிமாறன் என்ற அருமையான FMBV மிஷனரியாக இப்பொழுது திருச்சியிலே முன்னேற்ற பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர் எங்களுக்கு ஆதி நண்பர். அந்த நாட்களிலே அவர்களோடு சேர்ந்து பவானியிலே ஊழியம் செய்த காலத்தை நாங்கள் நினைக்கிறோம். பாஸ்டர் அவர்களையும் அந்த நாட்களில் ஒருவேளை போஸ்மே பனையா எங்களுடைய ஃபவுண்டர் அவரை போன்றவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்றால் அது பெரிய காரியம். என்ன சொல்ல வருகிறேன், மிஷனரி ஊழியம் வட இந்திய தேசங்களிலே நடைபெறுகிறதை நீங்கள் அறிவீர்கள். ஏற்கனவே ஒரு சிலர் சாட்சி சொன்னது போல ஹைதராபாத்தில் அல்லது வட இந்திய ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசத்தில் இப்பொழுது நடக்கிற ஊழியங்களை சற்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதிகமாக மிஷனரி ஊழியங்களை பற்றி தெரிந்தவர்கள் நீங்கள். நானும் இந்த நாளிலே ஒரு மிஷனரி ஊழியத்தை பற்றி சொல்லுவதிலே சந்தோஷப்படுகிறேன். என்ன சொல்ல வருகிறேன், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 10 கோடிக்கும் அதிகமான ஆதிவாசிகள் நம்முடைய இந்திய தேசத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். 1652 விதமான எழுத்தில்லாத மொழிகளை பேசுகிறவர்கள். அவர்கள் பேசுகிற பாஷைக்கு எழுத்தே இருக்காது. அப்படிப்பட்ட மொழிகளை பேசுகிற ஜனங்கள் மத்தியிலே நம்மை போன்ற நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் வட இந்தியாவிலே போய் தான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அங்கே போய் ஊழியம் செய்கிறவர்களை நாங்கள் மிஷனரி ஊழியங்களை செய்து அங்கே அனுப்பி அவர்கள் மத்தியில் ஆலயங்களை கட்டி அவர்களை ஆராதனைக்கு வர வைத்து அவர்களும் மிஷனரிகளாய் மாறுகிற அளவுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் ஊழியங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 1980களிலே நான் போன போது நான் பார்த்த காட்சி, 12 வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் மேலே ஆடை உடுத்தாமலே இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் 12 வயதுக்கு மேலே ஆடை உடுத்தினால் அவருடைய முன்னோர்களுடைய ஆவி வந்து பேசாது என்று சொல்லி ஒரு மூட நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. நடக்கிற விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். கதையடிக்கிறதுக்கு இங்கே நான் வரவில்லை. இந்த தேசம் அகில இந்திய தேசம் அகில உலகத்திற்குமே ஒரு முன்னுதாரணமாய் வல்லரசாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிற நாட்கள். ஆனால் இன்றைக்கும் தன் மேலே ஆடை உடுத்த முடியாதபடிக்கு, உடுத்த வழி இல்லாதபடிக்கு ஆதிவாசிகளாய் காடுகளுக்குள்ளே மலைகளுக்குள்ளே மிருகங்களுக்கு மத்தியிலே வாழுகிற கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த நாள் இந்த சர்ச்சில் வந்திருக்கிற பிள்ளைங்க நான் உண்டு, என் வயிறு உண்டு, என் வாழ்க்கை உண்டு என்று சொல்லி சுயநலமாய் வாழாதபடிக்கு நான் இந்த ஆலயத்திற்கு வருவது உண்மை என்றால் என்னை போல் அவனும் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டுமே. நான் பரலோகத்துக்கு போவது சரித்திரம் சாத்தியம் என்றால் அவனும் பரலோகத்துக்கு வர வேண்டுமே என்ற ஆத்திரத்தை வளர்த்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் இது ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ஐயா எங்களை ஆள விடு, நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக மாறிடுறோம், நாங்கள் எல்லாரும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தூக்கிடுறோம், நாங்கள் எல்லாரும் இந்த தெய்வ ஊழியத்தை செய்கிறோம் சொல்லி இப்போ முடிவு சொல்லி கையை தூக்கிட்டீங்கன்னா கூட்டத்தை முடிச்சிடுவேன். உண்மையிலேயே அப்படி ஆள் இருக்கீங்களா? நாங்கள் இனிமேல் பரிசுத்தமாக மாறுவோம் யா, நாங்கள் இந்த ஊழியத்தை செய்வோம் யா சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குங்க, சும்மா கண்ணு திறந்துருக்கும் போது கை தூக்குறது தான் நல்லது. உற்சாகமாக கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே, ஒரு சிலர் கை தூக்கியிருக்கீங்க, வெரி குட், வெரி குட். எதுக்கு தூக்குனீங்க? கை தூக்குனா கூட்டத்தை முடிச்சிருக்கேன் இருக்காரு, முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தூக்கல. இந்த ஆராதனைக்கு வந்த ஆள் ஒரு முடிவோட கூட தான் இந்த இடத்த விட்டு போகணும். ஆமென். இனி அடுத்த வாரம் ஆராதனைக்கு நான் வருவதா இருந்தால் நான் எவனுக்காவது ஒருவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லிடணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள ஒரு முடிவை எடுத்துக்கொண்ட பிள்ளைகளாக இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். ஆமென். ஒரே ஒரு உதாரணம், ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி செய்திக்கு போகிறேன். இன்றைக்கு தேவை நிறைந்த தேசம் என்பதற்காக சொல்லுகிறேன். அவர்கள் இருக்கிற பகுதிகளிலே இந்த வேதம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம்.
1 நாளாகமம் 22:16 வசனம். நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. இந்த நல்ல நாளிலே நான் வந்த நோக்கம், இந்த சபை ஒரு வாழுகிற திருச்சபையாய், வளருகிற திருச்சபையாய், நடமாடுகிற திருச்சபையாய் மாறிவிடுவதற்கு இந்த நல்ல ஒரு வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. 1 நாளாகமம் 22:16 வசனத்தில், பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. இந்த நல்ல நாளில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நினைக்கிற போது நான் எழும்ப வேண்டியது அவசியம். ஆமென், ஆமென். ஐயா, அந்த நல்ல வேளையில நானும் நீங்களும் எழும்பி காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம். எனவேதான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எழும்புகிற கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும், காரியத்தை செய்கிற கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். இந்த வசனத்தின் அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். சாலமோனே, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. தாவீது சாலமோனை தட்டி எழுப்புகிறார். தன் கற்ப பிறப்பு, தன் காலத்திலே தனக்கு கர்த்தர் தந்த பிள்ளை, அந்த பிள்ளையை தாவீது பொத்தி பொத்தி வளர்க்கிறார். அவன் அரண்மனையில் பிறந்தவன் சாலமோன். சாலமோனுக்கு வனாந்தரம் தெரியாது, ஆடுமேடு மாய்க்கிற வழக்கம் கிடையாது, அவாந்தர வெளிகளிலே அலைந்தது கிடையாது, வெயில் தெரியாது, மழை தெரியாது. இந்த தகப்பனை போல பாடுகள் படவில்லை. அவன் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டவன் சாலமோன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான ஆலயத்தில் அமர்ந்து ஆராதிக்கிறோம் என்றால், இதற்கு முன்னதாக நீங்களும் நானும் நமக்கு கர்த்தர் தந்த கிருபையிலே வாழ்ந்திருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவாய் பதனமாய் பொறுமையாய் நிதானமாய் நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார், பொத்தி பொத்தி வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை பார்த்தா எனக்கு கோபமாக வருது. நல்ல ஏசியில் உட்காந்துக்கிட்டு கையும் தட்டாம காலும் நீட்டாம எவனுக்கு வந்த இலவோன்னு உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு போறதுக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நீ எழும்ப வேண்டியவன். சோர்ந்து சுகமாக வாழ்வதற்கு காலம் இல்லை. நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு என்று சொல்லி சுயநலம் பேசுவதற்கு காலம் இல்லை. நீ எழும்பி காரியத்தை செய்ய வேண்டியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்பி ஆண்டவர் வேலையை செய்வதற்கு நம்மை தட்டுகிறார். சாலமோனை அப்படித்தான் ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த வேலையை செய்ய வந்தது யார்? தாவீது தான். தாவீது தான் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வேலையே இல்லை. ஏன்? அவர் அரச வேலையை செய்தவர், ராஜாங்க பணியை செய்தவர், ராஜாவாக இருந்தவர் தாவீது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் தான். ஆனால் இந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது? அவர் ராஜாவான காலத்திலே தான் தன் கற்ப பிறப்பாகிய சாலமோனை தட்டி எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக? ஆலயத்தை கட்டுவதற்காக. ஆமென். இந்த நாளில் நீங்களும் கூட ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயத்தனம் எடுக்கிறீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்ட போது, இந்த வேத வசனமும் இந்த செய்தியும் உங்களையும் கூட ஒரு அர்த்தத்தோடு ஒரு அழுத்தம் கொடுக்கவும், வாழுகிற வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்து முடிக்கவும் கர்த்தர் இந்த நல்ல நாளிலே நம்மை நினைவுபடுத்துகிறார். தட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? எது கையை பிடிச்சிங்க? ஏன் நீ தானே கையை பிடிக்க சொன்ன? கையை பிடிச்சாச்சு, விட்டுற வேண்டாம். சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிருவாரு. ஆனா நீ எழும்பி காரியத்தை நடப்பிக்கணும். மவளே மவனே, இனி இது மாதிரியே திரும்பி போகக்கூடாது. ஒரு பொருத்தனையோட இந்த இடத்த விட்டு போகணும். ஹல்லேலூயா. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. ஆமென். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய காரியத்திலே கைவை. கவிஞர் கண்ணதாசனுடைய கரத்திலே வேத புஸ்தகத்தை கொடுத்து இயேசு காவியத்தை எழுதுங்கள் என்று சொன்னார்களாம். கண்ணதாசன் சென்னையில் இருக்கிறார். அவரை கூட்டிக் கொண்டு குற்றாலத்திற்கு போகிறார்கள். குற்றாலத்தில் போய் எழுத ஆரம்பிக்கிறார். என்ன? இயேசு காவியம். இயேசு பிறந்ததிலிருந்து உயிரோடு எழும்பின வரைக்கும் உள்ள பகுதியை கவிதையின் வடிவிலே காவியமாக எழுதுவதற்கு
சில ஆர்சி ஃபாதர்மார் சேர்த்து கூட்டி போய் அவரை உட்கார வச்சு அவருக்கு கவிதையிலே காவியம் படையுங்கள், இயேசு காவியம் என்று பேர் வையுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். இவர் மெட்ராஸில் இருந்து போகும்போது யோசித்தாராம், எத்தனையோ படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறேன், கொஞ்சம் குடிச்சிட்டு எழுதுனா கவிதை தண்ணியாக பாயும், குற்றால அருவியில் தண்ணி விழுகுதோ இல்லையோ கொஞ்சம் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா கவிதை தண்ணியாக பாயும் என்று சொல்லி யோசித்து போனாராம். ஏன், இவருக்கு வழக்கமே அப்படிதான், குடிச்சாதான் கவிதை வரும், அப்படி ஒரு வழக்கத்தை உள்ளவர். பல படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். குற்றாலத்திற்கு போகும்போது அந்த நிர்விசாரமாய் போயிருக்கிறார். நம்ம தான் குடிச்சிட்டா கவிதை எழுதிடலாமே, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் போயிருக்கிறார். அங்கே போன உடனே ஆர்சி ஃபாதர்ஸ் இந்த வேதாகமத்தை கையில் கொடுத்து, இயேசு பிறந்ததுலேருந்து உயிரோடு எழும்பின வரைக்கும் உள்ள பகுதியை தான் நீங்கள் எழுதணும் அப்படி சொல்லி இந்த பைபிளை கையில் கொடுத்துருக்குறாங்க. கண்ணதாசன் கையில் வாங்கின பைபிளை பிரித்து படித்தாரோ இல்லையோ, அட்டையில் எழுதியிருந்த பதம் கண்ணதாசனை பதம் பார்த்தது. அட்டையில் என்ன எழுதியிருக்கு? அட்டையில் என்ன எழுதியிருக்கு? உங்கள் வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்கு? அதை பெரட்டி வேற பார்க்குறாங்க அக்கா, ரொம்ப சந்தோஷம். பரிசுத்த வேதாகமம். அந்த கண்ணதாசன் பார்த்த உடனே யோசித்தாராம், ஒரு பரிசுத்த வேதாகமத்தை இல்லையா கை வைத்திருக்கிறேன், அப்படி என்றால் அந்த பால்பட்ட சாராயத்தில் கை வைக்கக்கூடாது யோசித்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணதாசன் பரிசுத்தமாய் மாறினான் என்பதை பேசுவதற்கு நான் இங்கே வரவில்லை. உலகத்தான் கோப்பையிலே குடியிருப்பு என்று எழுதியவன், குடித்தால் தான் கவிதையே வரும் என்று சரித்திரம் படைத்த கண்ணதாசன் இந்த பைபிளில் கை வச்சான், குடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்தான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது உனக்கு எப்படி தெரியும்னு எனக்கே கேட்குறீங்களா? அந்த பேனலில் இருந்த ஒரு புலவர், ஒரு பண்டிதர், நான் மதுரையில் இந்த சம்பவத்தை நான் ஒரு பிரசங்கத்தில் சொன்னபோது, அந்த ஆராதனை முடிந்த உடனே வெளியே வந்து என் இடத்துல சொன்னார், தம்பி அந்த குழுவில் நானும் வருவேன். அந்த கண்ணதாசன் இந்த பைபிளை எழுதும்போது குடிக்காமலே எழுதினார் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, இந்த வேதாகம புஸ்தகம் எவ்வளவு பரிசுத்தமான வேதாகம புஸ்தகம். இதை தூக்கி கொண்டு திரிகிற கிறிஸ்தவ கூட்டம் பரிசுத்தமாய் மாற வேண்டியது அவசியம். அல்லேலூயா. உலகத்தான் பைபிளை தூக்காதவன் இந்த பைபிளை தூக்கணும்னு குத்தப்படுறான், குத்தப்பட்டு உணர்த்தப்படுறான், உணர்த்தப்பட்டு உடைச்சு ஊத்துறான், செத்தாலும் குடிக்க மாட்டேன்னு முடிவெடுக்கிறான். அல்லேலூயா. நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதி மாடி ஆதிவாசிகள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன்ல, மகாராஷ்டிராவில் அந்த ஆதிவாசிகளுக்கு போய் இந்த இயேசுவை பற்றி சொன்ன பிறகு அந்த ஆதிவாசிகள் என்ன தெரியுமா முடிவெடுக்கிறாங்க? இந்த வேதாகமத்தை என் கையில் நான் வாங்கியிருக்கிறேன், இந்த தெய்வம் பரிசுத்தமான தெய்வம் என்பதை தெரிந்து கொண்டேன், இனி இந்த வேதாகமத்தை நான் கையில் தூக்கினேன்னா இனி இந்த சர்ச்சுக்கு நான் வர்றதா இருந்தா குடிக்க மாட்டேன்னு முடிவெடுக்கிறான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன் அவன் குடிக்கலன்றதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா, அவங்க வழக்கம் ஒன்று உண்டு, பிறந்த குழந்தைக்கு 2 நாள் ஆன உடனே சீனி தண்ணி ஊற்றுறது மாதிரி அவன் வாயில் சாராய தண்ணி தான் ஊற்றுறாங்க அந்த ஆதிவாசிகள். அங்கே அதுதான் கிடைக்குது, காட்டுக்குள்ளே கிடைக்கிறது. எந்த மரத்துலையும் பட்டையை உரித்து அதிலிருந்து கிடைக்கிற சாராயத்தை வாயில் ஊற்றுறது அந்த மக்கள் பழக்கம். எது கிடைக்குதோ இல்லையோ, சாப்பாடு கூட கிடைக்காது, சாராயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆதிவாசிகள் சாராயத்திலேயே பிறந்து சாராயத்திலேயே சாகிறவன் செத்தாலும் குடிக்க மாட்டேன்னு முடிவெடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை காலம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தூக்கி கொண்டு தெரிகிறோம், எத்தனை நாட்கள் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சமாவது பரிசுத்தமாய் மாறி இருக்கிறோமா? ஆமென். கண்ணதாசன் பெரிய காரியத்தில் கை வைத்து விட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுத்தானோ. அல்லேலூயா. நீ எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டிய கிறிஸ்தவன். ஒரு பெரிய காரியத்தில் கை வைத்திருக்கிறோம், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். ஆமென். கண்ணதாசன் அந்த வாழ்க்கையின் எல்லையிலே அந்த காரியம் அதோடு முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையில் ஏற்கனவே எழுதின புஸ்தகம் இந்து மதம் அர்த்தமுள்ள மதம் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். 1982 இயேசு காவியத்தை எழுதி முடித்த கண்ணதாசன் அதற்கப்புறம் சுகமில்லாமல் போனார். அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வரும்போது செத்த பிரேதமாகத்தான் வந்தார். என்ன சொல்ல வருகிறேன்? கடைசியாக எழுதின புஸ்தகம் இயேசு காவியம்.
இந்த இயேசு காவியத்தை எழுதுவேன் என்று சொல்லி இந்த பைபிளை தூக்கின பிறகு பாட்டில் தூக்காமலே சரித்திரத்தை முடிச்சுட்டான். ஆமேன், ஆமேன். கண்ணதாசன் இந்த வேதத்தை தூக்கின பிறகு மரித்தான். ஒருவேளை பரிசுத்தமாய் மரித்தான் என்று கூட இந்த ஆராதனையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வேதத்தை தூக்கி கொண்டு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த கூட்டம் இன்னும் வாழ வேண்டிய நாட்கள் இருக்கிறது. இன்னும் நம்முடைய முடிவு இப்பொழுது இல்லை, இன்னும் வாழ வேண்டியது இருக்கிறது. இனி நான் வாழ்வதா இருந்தால் பரிசுத்தமாய் வாழ்வேன். ஆமேன், ஆமேன். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 4 நாள் வாழ்ந்தாலும் நச்சுன்னு வாழ்வேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த சர்ச்சு முடிஞ்சு வெளியே போகும்போது எல்லாரும் பிரைஸ் லார்ட் சொல்லுவீங்கல்ல. இப்போ இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன சொல்லணும் தெரியுமா? வாயை திறந்து பேசவே கூடாது, கையிலே பேசணும். ஸ்தோத்திரம். எப்படி சொல்லுவீங்க? ஸ்தோத்திரம். வெரி குட், நல்லா பேசுறீங்களே. இதில் மட்டும் குறைச்சல்ல. கூட்டம் முடிஞ்சு வெளியே போனவன கோழியை வாங்கி அவிச்சிட்டு நல்லா இருந்தோம்னா சர்ச்சு விளங்காம போயிடும். ஆமென், ஆமென். சர்ச்சு கட்ட போறோம், சர்ச்சுக்கு ஒரு இடம் வாங்க போறோம். நான் காரியத்தில் கை வைக்க போறேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த சர்ச்சில் இந்த இருக்கிற இந்த 70-80 கூட்டம் மட்டும் இல்லை சுவாமி, இன்னும் 100 கணக்கில் 1000 கணக்கில் கூட்டம் வரணும். எங்கள் சர்ச்சு கொண்டாடணும். எங்கள் சர்ச்சை வச்சு இன்னும் பல ஆயிரங்களை நாங்கள் சம்பாதிக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுவர் இருந்தால் தானேங்க சித்திரம் வரைய முடியும், சர்ச்சு இருந்தால் தானே பாட முடியும், துதிக்க முடியும். ஆண்டவர் இவ்வளவா கிருபை செய்திருக்கிறாரு. நீங்கள் மட்டும் இதை அனுபவிச்சா போதுமா? இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்களே, வேதனையில் தான் கஷ்டத்தை சொல்ல முடியாத காலத்தில் வெந்து நொந்து நூலாகி கிடக்கிற ஜனத்தை இயேசு நேசிக்கிறார். இயேசு உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார். இந்த மர்மத்தை போய் சொல்ல வேணாமா? இந்த ரகசியத்தை நீங்கள் நான் போய் பேச வேணாமா? எனக்கு எவ்வளவு கௌரவம் பண்ணி கண்ணியம் பாராட்டி என் குடும்பத்தை தலை நிமிர பண்ணி இருக்கிறார் என்றால், எத்தனை பேர் தலையை தொங்க போட்டு திரிகிறான் வெளியே. மாயமால விச்சைக்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் இந்த சென்னை பட்டணத்தில் எத்தனையோ குடும்பங்கள் சிக்கி சீரழியும் போது நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, என் கையில் மட்டும் இந்த வேதம் இருந்தால் போதாது. இந்த வேத வசனம் அவனுடைய பாதைக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம். நான் கொண்டு போய் கொடுக்காம அவன் எப்படி படிப்பான்? நான் பேசாம அவன் எப்படி வாழுவான்? நான் வாழ்ந்து காட்டாம அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? ஆமென், ஆமென். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நீ வாழுகிற வாழ்க்கையில் இருக்கிற உல்லாசம், நீ கொண்டிருக்கிற சல்லாபம், உனக்குள்ள இருக்கிற சுயநலம் எல்லாவற்றையும் விட்டு எழும்பு. பரிசுத்தத்துக்கு நேராக எழும்பு. உன் மன மடிவை மாற்றி போடு, உன் மன வைராக்கியத்தை நிறுத்தி போடு. நீ எழும்பு. நீ தான் எழும்பணும் இயேசுவின் நாமத்தினால. உன்னை தவிர வேற எவனும் எழும்ப முடியாதே. ஆண்டவரே நாங்க எழும்புகிறோம். அப்படி ஒரு முடிவு எடுப்போமா? நான் சொல்ல வருகிற செய்தி, ஒருவேளை நான் இன்னும் நிறைய பேசிக் கொண்டிருக்கலாம். நாம் கேட்காத செய்தி அல்ல, நாம் பார்க்காத பிரசங்கியார் அல்ல. எடுக்க வேண்டிய முடிவும் இனி நடக்க வேண்டிய வழியும் நம்ம கையில் இருக்கிறது. செஞ்சிட்டோம்னா காரியம் நடந்துடும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சுத்தமான சாலமோனாய் எழும்பு. நீ சுத்தமான பரிசுத்தவனாய் மாறிவிடு. சாலமோன் என்றால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த 1 நாளாகமம் 22வது அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசியுங்கள். இந்த நல்ல வேளையிலே 9வது வசனத்தை ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 நாளாகமம் 22 9வது வசனம். சாலமோன் என்றால் அவன் காலத்திலே அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும்.
அவன் அமைதியுள்ள புருஷன். நல்ல அர்த்தமுள்ள வார்த்தை. தெய்வமே சாட்சி சொல்லுகிறார். அந்த வார்த்தையை பாருங்க. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். இந்த ஆலயத்திலே நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம் என்றால், ஆராதிக்கிறோம் என்றால், அமைதியுள்ள புருஷனாய் வாழ வேண்டும். ஆமென். சாலமன் என்றால் அர்த்தம் என்ன? அமைதி. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, அமைதியுள்ள புருஷன். சர்ச்சுக்கு தேவை. ஆமென். சர்ச்சு கட்ட போறோம்னா, நம்ம கட்டுற சர்ச்சில் இன்னொருத்தன் வரணும்னா நம்ம அமைதியுள்ள புருஷர்களாக இருக்கணும். சண்டைக்காடு போடுற ஆளுகளாக இருக்கக்கூடாது. இயேசு நாமத்தினால. நான் சர்ச்சுக்கு வர்ற விசுவாசி என் சுய புத்தியை காட்டுறதுக்கு இங்கே வரக்கூடாது. என் சுய கௌரவத்தை பேசுறதுக்கு இங்கே வரக்கூடாது. நான் நிற்கிற இடம் பரிசுத்த இடம். நான் கட்டுற காரியம் பெரிய காரியம். தெய்வம் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தான்னா கர்த்தர் அவனை கெடுப்பார். வேதம் சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆலய கட்டுமானத்திலே முதலாவது ஒரு காரியம், என்னை நான் ஆலயமாய் மாற்ற வேண்டியது அவசியம். இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால், நம்முடைய ஆலயம், நம்முடைய சர்ச் கட்டப்பட வேண்டும் என்றால், கட்டுகிற நீங்களும் நானும் ஆலயமாய் மாறிவிட வேண்டும், பரிசுத்தமாய் மாறிவிட வேண்டும். சாலமோன் என்றால் அமைதியுள்ள புருஷன் என்று அர்த்தம். சாலமோனுக்கு இன்னொரு பெயர் உண்டு, எதிதியா. எதிதியா என்ற பெயர். எதிதியா என்றால் நாத்தான் தீர்க்கதரிசி வைத்த பெயர். நாத்தான் தீர்க்கதரிசி எதிதியா என்று பெயர் வைத்த போது அதற்கு அர்த்தம் என்ன சொல்லுகிறார்? அருமையான புருஷன். அமைதியுள்ள புருஷன் சாலமோன், அருமையான புருஷன் எதிதியா. அமைதி, அருமை. இன்னொரு பெயர் சாலமோனுக்கு உண்டு. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே, லேமுவேலுக்கு அடுத்த உபதேசங்கள் என்று சொல்லி, பத்சேபாள் அவனை பெற்றெடுத்த தாய் லேமுவேலுக்கு உபதேசமாய் எழுதின வசனங்கள் தான் அந்த 31வது நீதிமொழிகள். அந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரத்திலே படிக்கிறோம். முதல் வசனத்தை படியுங்கள். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம். வாலிபனே, நீ குடிக்காதே, குடியின் வெறியிலே இருக்காதே, மதுபானம் உன்னை கெடுத்துவிடும் என்றெல்லாம் எழுதி வருகிறார். நீ குடிக்காதே, நீ மற்றவனை கெடுக்காதே, உன் பலத்தை மற்றவனுக்கு கொடுக்காதே என்று 3 காரியத்தை தொடர்ந்து எழுதுவார். அந்த லேமுவேலுக்கு அடுத்த உபதேசங்களிலே சாலமோனுக்கு உபதேசமாய் சொல்லுகிற தாய் அந்த லேமுவேலுக்கு சொல்லி தருகிறார், நீ ஒரு ராஜா, நீ குடிக்கக்கூடாது, நீ குடிச்சு நாட்டை கெடுக்கக்கூடாது. கெடுக்கிற நீ இந்த நாட்டில் உனக்கு கொடுத்திருக்கிற மகத்துவமான பலனை, சுகத்தை, உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டக்கூடாது. மற்றவனுக்கு கொடுக்கவும் கூடாது. நீ மற்றவனுக்கு அதை உதாசீனப்படுத்திடக்கூடாது. அதை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இங்கே வந்து அருமையான தெய்வ ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்க, இங்கே வந்து தெய்வ ஆராதனையில் தெய்வத்தை தரிசிக்கிற பிள்ளைங்க, இந்த தெய்வம் தந்திருக்கிற மகிமையை, இந்த தெய்வம் தந்திருக்கிற கௌரவத்தை, இந்த தெய்வம் தந்திருக்கிற அதிசயமான காரியத்தை உனக்குள்ள வச்சு கொண்டாடணும். நீ பகிரங்கமா மற்றவனுக்கு நான் இயேசுவின் பிள்ளை என்பதை வெளிப்படுத்தி காட்டணும். உன் பலத்தை, உன்னுடைய மகிமையை வீணா செலவழிச்சிடாத. ஆமென். கொஞ்சம் ஊழியம் செஞ்சு நான் 4 காசு சம்பாதிச்ச உடனே கர்த்தரை தூக்கி போட்டால் என்ன ஆயிடுச்சு? நான் ஊழியம் செய்து சம்பாதித்த சம்பாத்தியில் நான் மற்றவனுக்கு போய் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். என் பலனை கொடுத்துட்டேன்னு அர்த்தம். என் தெய்வ மகிமையை கொடுத்துட்டேன்னு அர்த்தம். உதாசீனப்படுத்திட்டேன்னு அர்த்தம். லேமுவேல் என்ற பெயருக்கு ஒரு வார்த்தை உண்டு, அர்த்தம் உண்டு. அர்ப்பணிப்புள்ள குடும்பம், அர்ப்பணிப்புள்ள புருஷன், அமைதியுள்ள புருஷன், அருமையான புருஷன், அர்ப்பணமுள்ள புருஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கிறோம். இந்த சர்ச்சு இன்னும் வாழ வேண்டிய சர்ச்சு. இந்த சர்ச்சு இன்னும் மிஷனரிகளை அனுப்ப வேண்டிய சர்ச்சு. அப்படின்னா இந்த சர்ச்சு செய்கிற ஊழியத்தில் ஒரு அமைதி இருக்கணும், ஒரு அருமையான தன்மை இருக்கணும், அர்ப்பணமுள்ள குணம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கட்டுற ஆலயத்தில் இன்னும் அநேக ஆயிரங்கள் உள்ள வருவாங்க, அல்லேலூயா போடுவாங்க, துதிச்சு மகிழுவாங்க, அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு பல்லவி பாடிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும். அந்த ஒரு பல்லவி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தானே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சுவாமி,
நானும் என் திருச்சபையும் எங்கள் வீட்டார் அனைவரும் ஓயாமல் உங்களை துதிப்போம், ஓயாமல் உங்கள் காரியத்தில் நாங்கள் கை வைப்போம், காரியத்தை செய்து முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு கவியை மாத்திரம் பாடுவோம். சி மைனர். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எனக்கு அதுபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி, என்னை கருவோல நன்றி, என்னை சிதையாமல் நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இன்னோல காத்தீரே நன்றி, 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது, நான் 7 மாதமாக இருக்கும்போது எங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க. கருவில் இருக்கும்போதே உருவம் மாறிடுச்சு. பிள்ளை பிறந்தாலும் செத்துருன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பிறந்தவன் சிதையாம கத்தர் காத்து கொண்டார். கருவோல காத்தீரே நன்றி, சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. இமை போல காத்தீரே நன்றி. ஸ்தோத்திரம். பாட்டு பாடிட்டே இருக்கலாம், ஆனால் அந்த தெய்வத்துக்கு நன்றி கடனோட ஊழியம் செய்யணும். ஆமென். நன்றி நன்றின்னு உணர்ச்சி வசப்பட்டு அழுது ஒப்பு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, இனி ஒழுங்கா எந்திரிச்சு போய் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு நானும் தோள் கொடுத்து நிற்பேன்னு சொல்லி முடிவெடுக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். நான் சொல்ல வேண்டிய இன்னும் 2 பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஓகே, நீங்கள் நின்னீங்கன்னா நானும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். ஓகே, அவங்க 2 பேர்த்த கை தட்டிடுவோமா? ரொம்ப அருமையாக வாசிக்கிறாங்க. நல்ல ஆண்டவர் நல்ல தாளந்துகளை தந்து அருமையான தம்பி சொன்ன போல் கொடிக்குளம் வரைக்கும், மதுரையில் எங்கள் ஊர் பக்கத்தில் வரைக்கும், எங்கள் அண்ணி வேலை பார்த்த இடம் கொடிக்குளம் பக்கம், ஆஸ்மானுடைய அம்மா, அங்கே வரைக்கும் வந்திருக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த நல்ல வேலையில் இந்த அருமையான வசனத்தில் நான் சொல்லுவது போல அமைதியுள்ள புருஷன், அருமையான புருஷன், அர்ப்பணமுள்ள புருஷர்கள் இந்த திருச்சபைக்கு தேவை. ஏன் தெய்வ காரியத்தை செய்கிறோம், தெய்வத்தோடு சிநேகம் வைத்திருக்கிறோம், தெய்வ சாவகாசம் கொண்டவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த ஆலயம் என்னுடைய ஆலயம், நானும் என் வீடும் இந்த ஆலயத்தில் சேர்ந்திருக்கிறோம். இன்னும் அதிகமான குடும்பங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும், கூடி ஆராதிப்பதற்கும், பாடி மகிழ்வதற்கும் மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தில் இந்த தேசத்தின் அடுத்த எல்லையிலே கடைசி விளிம்பிலே நிற்கிறவனையும்
கொண்டு வந்து தெய்வ ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கும் நாங்கள் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். ஆமென். நீ எழும்பு, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், காரியத்தை செய்ய உதவி செய்வார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி தைரியமாக சொல்லலாம், நீ எழும்புமா, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், கர்த்தர் காரியத்தை செய்து முடிக்க உதவி செய்வார். உன் காரியத்தை இல்லை, தெய்வ காரியத்தை. இவ்வளோ நாளும் நமக்கு தான் கொட்டடிச்சிருக்கிறார் அவரு. இனி நம்ம அடிக்கிற கொட்டு தெய்வத்துக்கு மகிமை கொண்டு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆத்திரம் யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு தான் இருந்தது. தாவீது 132 சங்கீதத்தில் தாவீது இந்த பொருத்தனையை செய்கிறார். 132 சங்கீதம் 2ஆம் வசனத்திலிருந்து 1ஆவது வசனத்திலிருந்தே படிங்க, 5ஆவது வசனம் வரைக்கும். 132 சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 5 வரைக்கும். பொருத்தனை பண்ணின தாவீது, பொருத்தனை பண்ணி கொண்டார் தாவீது. ஆலயத்தை கட்டுவது என்று சாதாரணமான காரியம் அல்ல. நாம் ஆலயமாய் மாறுவதும் சாதாரணமான காரியமாக இல்லை. பரிசுத்தமாய் மாறுவது அவசியம். ஆனால் அதற்கு அர்த்தம் தெரியும். இன்னும் மாறினோமா என்றால் ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. ஆமென், ஆமென். இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நானும் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறேன், நானும் பரிசுத்தமாய் மாற வேண்டும். மாறிட்டோமா? மாறிட்டோமா? ஹலோ, உங்களை தான் பரிசுத்தமாக மாறிட்டோமா? இப்படி கூர்ந்து பார்த்தா மாறிடுவாமாங்க. இப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா மாறணும்னா மாறணும்னு சொல்லணும், மாறலைன்னா மாறலேன்னு சொல்லணும், முறைக்கக்கூடாது. மாறிட்டோமா இல்லையா? மாறிட்டோம், ஆனாலும் மாறல. நான் இந்த சர்ச்சுக்கு, நம்ம சர்ச்சுக்கு ஆண்டவர் கிருபையில் ஒரு 2 தடவை சுஜி வீட்டு காரியத்துக்கு, நம்ம பாப்பா பிறந்த நாளைக்கும் தேவதாஸ் அத்தான் அவர் இறந்த அந்த நினைவார்த்த ஜபத்துக்கும் வந்தேன். நான் இப்போ நம்ம சபை ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்குறேன். எவ்வளோ நல்ல அருமையான ஐக்கியம், நல்ல ஒரு கூட்டுறவு. ஆமென். ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா இந்த குட்டி அங்கே இங்கே லாந்திக்கு தான் இருக்கும், நிற்கவே நிற்காது. முறைச்சு பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, இழுத்து உட்கார வச்சு பார்த்தாச்சு, பிஸ்கட்டை நுழைச்சு பார்த்தாச்சு. சபையிலையும் 1-2 பேர் கண்ணை காட்டியிருக்கிறாங்க, உட்கார் சொல்லியிருக்கிறாங்க, திருந்துச்சாக்க. இந்த சிரிப்பு எனக்கு ரொம்ப அர்த்தம் தெரியும். ஐயா, நான் உன்னைய மாதிரி கொல்ல பிரசங்கியாரை பார்த்துருக்கான், உன்னையோட வளர்த்தியான ஆள், கோட்டு சூட்டு போட்ட ஆள், டிவியில் கொல்ல பேரை பார்த்துருக்கான். நாங்கள் மாறவே மாட்டோம். சொன்னோம், நல்லது கிடையாது. இன்னிலேருந்து மாறணும். இயேசு நாமத்தினால ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாறிடணும். ஆமென், ஸ்தோத்திரம். என் தெய்வம் எதிர்பார்க்கிறார். குழந்தை மாறலை, உண்மைதான். நானும் ஒருவேளை மாறலை தான். சில பிரச்சனை எனக்கு இருக்க தான் செய்யுது, நமக்குள்ள சில பலவீனம் இருக்க தான் செய்யுது. எப்போ மாற போகிறோம்? மாறணுமா வேண்டாமா? மாறணும். ஆனால் யோசித்து தலையாட்டிகிட்டு இருக்கிறோம், முடியலை. மாறணும்னு ஆசைப்படுறோம். சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் ரொம்ப பக்திமானா இருக்கும், அப்படியே சத்தியமாக பேசுவோம், பொழிஞ்சு தள்ளுவோம். 10 வசனம் என்ன, 100 வசனம் கூட சொல்லுவோம். வெளியே போனால் ஒத்தைக்கு ஒத்த வடானுவான், வந்து வர்றா, ஒன்னையும் தெரியும் ஒப்பனையும் தெரியும். நம்ம என்னைக்கு திருந்த போகிறோம்? 1000 சர்ச்சை கட்டிடலாம், நான் ஒரு சர்ச்சா மாறிடணுமே. ஸ்தோத்திரம். சாலமோன் கட்டினதினாலே தான் எருசலேம் தேவாலயம் வந்தது. எருசலேம் தேவாலயம் இன்றைக்கு வரைக்கும் தெய்வ வருகைக்கு அடையாளமாய் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இன்றைக்கு தெய்வம் திரும்ப வருவார், நியாயம் தீர்ப்பார் என்ற ஒரு பெரிய சரித்திர சகாப்தத்தை பேசுகிற ஆலயம் இந்த சாலமோனாலே கட்டப்பட்டது.
நானும் நீங்களும் கட்டுகிற ஆலயம் சாதாரணமானதல்ல. அது அநேக ஆயிரங்களுக்கு சத்திய சாட்சியாய் நிற்கும். அநேகரை உத்தம சாட்சிகளாய் மாற்றிவிடும். அநேகரை இரத்த சாட்சிகளாகவும் மரிக்க செய்யும். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலம். நான் இனி வாழ்வதாயிருந்தால் ஒரு ஆவிக்குரிய சமுதாயம் உருவாக்கி விடுவேன். ஒரு அர்த்தமுள்ள ஆலயத்தை கட்டி முடிப்பேன். ஒரு யுத்தம் பண்ணுகிற இரத்த சாட்சிகளாய் மரிக்கிற தெய்வ சாட்சிகளை உருவாக்கி வைப்பேன் என்ற அளவுக்கு கங்கணம் கட்டி கொண்டு செய்ய வேண்டிய ஒரு ஊழியம். ஆமென், ஆமென். ஏதோ பிரசங்கத்தை பேசுறதுக்கு நான் இங்கே வரல. நான் பேசுகிற காரியம் அவ்வளவு அழுத்தமான காரியம். அப்படி என்றால் இதில் ஈடுபடுகிற நான் அந்த அளவுக்கு உச்சத்துக்கு செல்ல வேண்டுமே. தாவீது தரிசனம் பார்க்கிறார். அவருக்கு வேலை என்ன? ஒரு ராஜ வேலை செய்யணும். அவர் காலத்திலே அவருடைய பாளையத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும், சமாதானமாக இருக்கணும், சண்டை வரக்கூடாது. இந்த 3 காரியத்தை அவன் செய்யணும். ஒரு ராஜான்னா அதுதான் செய்யணும். நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த ஜனத்துக்கு சண்டை வராமல் பார்த்துக்கணும், எதிராளி அவங்கள சமாதானத்தை கெடுக்காம வச்சுக்கணும். அதான் ராஜாவுடைய வேலை. தாவீது கரெக்டாக செஞ்சாரா இல்லையா? செஞ்சான்னு சொல்லி 1 நாளாம் 22வது அதிகாரத்தில் ஆண்டவரே சொல்றாரு, நீ அநேக யுத்தங்களை பண்ணி ரத்தத்தை சிந்தி விட்டாய் மகனே, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் கற்பப்பிறப்பாகிய சாலமோன் கட்டட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய ராஜ பணியை சரியாய் செய்தார். ராஜாவுடைய கடமையை வேலையை செய்தார். நானும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பரிசுத்தமாய் வேலை செய்கிறோம் என்றால் நல்லது. நம் கடமையிலே உண்மையாக இருக்கிறோம் என்றால் நல்லது. அதை செய்கிறவர்கள் உத்தமர்கள், நல்லவர்கள், அவர்கள் தேவை. ஆனால் நான் உண்டு, என் காலம் உண்டு, என் காரியம் உண்டு என்று சொல்லி என்னை மாத்திரம் வளர்ப்பதற்கும் வாழ வைப்பதற்கும் நிலை நாட்டுவதற்குமாக காலம் அல்ல. நான் இனி எக்ஸ்ட்ரா மைல் செல்ல வேண்டும், இனி எக்ஸ்ட்ரா ஊழியம் செய்ய வேண்டும். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னுடைய இனம் உண்டு, நான் ஜாக்கிரதையாக வாழ்ந்தா போதுன்னு சொல்லி மிதக்கமாக வாழ்றதில்ல. நான் வாழ்கிற காலத்தில், என் காலத்துக்கு அப்புறமும் இந்த ஜனம் சமாதானமாக இருக்கணும். தாவீது நினைச்சது சொல்கிறேன். என் காலத்துக்கு அப்புறமும் என் ஜனத்துக்கு சமாதானம் இருக்கணும், சாப்பாடு கிடைக்கணும், சண்டை இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா நான் போனதுக்கு அப்புறமும் இந்த ஜனங்கள் அமைதியை வாழ வேண்டும் என்றால் ஒரு ஆலயம் தேவை. தாவீது தரிசித்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் நான் போனதுக்கு அப்புறமும் கூட சமாதானமாக இருக்கணும்னு சொன்னா என் தெய்வ ஆலயமா என் திருச்சபை மாறணும், என் குடும்பம் மாறணும். அப்படி மாறிட்டாங்கன்னா காலாகாலத்துக்கு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, சமாதானத்தை அடைஞ்சு கொள்வாங்க. அல்லேலூயா. அந்த சமாதானமான சாம்ராஜ்யத்தில் வந்து சேருவாங்க. அல்லேலூயா. இந்த தரிசனம் தாவீதுக்குள்ள இருந்தது. எனவே தான் ஆலயத்தை கட்டுவேன் என்று முடிவெடுக்கிறார். ஊரெல்லாம் போய் பிச்சை எடுக்கிறார். பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் கணக்கில்லாமல் சேர்க்கிறார். சேர்த்து வைத்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் கற்பப்பிறப்பாகிய சாலமோன் கட்டட்டும். தாவீது என்ன செய்தார்? நான் தானே ஊரெல்லாம் போய் ஊழியம் செய்தேன், நான் தானே வசூல் பண்ணினேன், நான் தானே இந்த காரியத்துக்கு அஸ்திபாரம், நான் தானே செய்தேன், என்னை ஏன் கட்ட விடலை, சண்டை போடலை, சரி என்று விட்டு கொடுத்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், ஆலயத்தை கட்டுகிறவர்களுக்கு அமைதி தேவை, அருமையான தன்மை தேவை, அர்ப்பணம் தேவை, அதோடு கூட விட்டு கொடுக்கிற மனப்பான்மை தேவை. அல்லேலூயா. தாவீது விட்டு கொடுத்து ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோனை தட்டி எழுப்பினார். காரியம் நடந்தது. காலமெல்லாம் தெய்வ சாம்ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்ட விதத்தில் இன்றைக்கு வரைக்கும் இந்த தெய்வத்தின் மகிமையை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது விட்டு கொடுத்து இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது என்றால், நானும் இந்த ஆலயத்தில் அங்கமாக இருக்கிற நானும் இந்த ஊழியத்துக்கு விட்டு கொடுப்பேன். நான் முட்டு கொடுக்கிறவனாய் அல்ல, துட்டு கொடுக்கிறவனாய் இருப்பேன், முட்டு ஓடுகிறவனாய் இருப்பேன், காரியத்தை கட்டி முடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும், சிலுவை வரைக்கும் மாத்திரமல்ல, கல்லறை வரைக்கும் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த பிறகும், ஏன் இன்றைக்கு வரைக்கும் என் தெய்வம் உங்களுக்காக எனக்காக விட்டு கொடுத்திருக்கிறார். எத்தனை விதத்திலே அவர்களுக்கு தூரமாய் நாம் நின்றோம், எத்தனை விதம் அவரை மறுதலித்து போட்டோம், எத்தனை முறை அவரை ஆராதிக்காமல் இருந்தோம், எத்தனை முறை இந்த தெய்வத்தை பழித்து பேசிவிட்டோம். இன்றைக்கும் என் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும் என்று சொல்லி அழைக்கிற தெய்வம்
இந்த ஆலயத்தில் அங்கமாய் மாற்றி இருக்கிற தெய்வம், என்னை இன்னும் பரிசுத்தமாய் மாறச் செய்கிறதுக்கு அவர் ஆசைப்படுகிற தெய்வம், என்னை ஆலயமாய் மாற்றி அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறதற்கு ஆசைப்படுகிற தெய்வம், என்னை உள்ளே வாரும் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கிருபை, அதுதான் ரட்சிப்பு, அதுதான் விடுதலை. அருமையான பாஸ்டர் அவர்களும் சொன்னாங்க ஆரம்பத்தில், பிதாவானவர் நமக்கு கிருபையை தந்து மன்னிக்கிறார், குமாரனானவர் தன்னுடைய ஜீவனை தந்தே நம்மை ரட்சித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்துணர்த்தி குத்தப்படுத்துகிறவர் அல்ல, நம்மை கிரியை செய்கிறவர்களாய் மாற்றி வல்லமை பொருந்தியவர்களாய் மாற்றி பரிசுத்த சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஆலயங்களாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றுவதற்கு நம்மிலே வல்லமையை பொழிந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அவருடைய நிறைவில் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனவே ஆவியானவர் சொன்னபடி வாழ்வோம் என்றால் பரிசுத்தமாய் மாறிவிடுவோம். ஆவியானவர் நம்மை பரிசுத்த கிரியைகளை வழிநடத்துவார். என்னுடைய பாவப்பட்ட தன்மைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு பரிசுத்தத்தில் நிலைநிறுத்துவதற்கு அவர் ஆவியானவர் எனக்கு விடுதலை தந்து விடுதலையின் வாழ்வை வாழச் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே நான் கட்டாமல் வேற அவன் கட்டுவான், நான் இந்த பேச்சை பேசாமல் வேற அவன் இந்த பேச்சை பேசுவான். நான் தான் பரிசுத்தமாக மாறுவேன், நான் தான் தெய்வ ஆலயத்தை கட்டுவேன், நான் இந்த தெய்வ காரியத்தை கடைசி வரைக்கும் செஞ்சு கட்டுவேன். கண்ணதாசன் பாதியில் இந்த காரியத்தை விட்டுல கடைசி வரைக்கும் இருந்து இயேசு காவியத்தை எழுதி முடிச்சிட்டாரு. அந்த அம்மா, அந்த கண்ணதாசனுடைய மக வைஷாலி சன் டிவியில் சொன்ன சாட்சியை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவங்க அப்பா இந்த காரியத்தை செய்யும்போது வைஷாலி சின்ன பிள்ளையா இருந்தாலாம், சுகமில்லாமல் ஆயிடுச்சு, மெட்ராஸில் சாக கிடக்கிறா. இந்த செய்தி தந்தியா குற்றாலத்துக்கு அனுப்பப்படுகிறது, உன் பிள்ளை சாக கிடக்கிறா, நீ புறப்பட்டு வான்னு சொல்லி தந்தி இங்கேருந்து அடிச்சிருக்கிறாங்க. அங்கே கண்ணதாசனும் அந்த அம்மாவும் குற்றாலத்தில் இருக்கிறாங்க. இந்த செய்தி வருகிறது, தான் பெற்றெடுத்த பிள்ளை சாக கிடக்கிறான்ற செய்தி வந்த உடனே கண்ணதாசன் சொன்னாராம், அம்மா நான் பெரிய காரியத்தில் கை வச்சிருக்கிறேன், நான் திரும்பி பார்க்கக்கூடாது, நீ வேணா போ, பிள்ளைய போய் பாரு, நான் வரலன்னு சொன்னாராம். உடனே அந்த அம்மா மனசை கல்லாக்கிக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா புறப்பட்டு வந்தாச்சு. மெட்ராஸ்க்கு வந்த பிறகு பார்க்குறாங்க, இந்த பிள்ளை இன்னும் சாக கிடக்கிற வியாதியில் கிடக்கா. இனி சாகத்தான் போறான்ற நினைப்பு இந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட உடனே கண்ணதாசனுக்கு மறுபடியும் இந்த அம்மா தந்தி அடிச்சாங்களாம். உன் ஊழியம் போதும், நீ செய்கிற காரியத்தை நிறுத்து, புறப்பட்டு வா, உன் பிள்ளை சாக கிடக்கிறான்னு சொல்லி அந்த அம்மா தந்தி அடிச்சாங்களாம். இந்த தந்தியை வாங்கிட கண்ணதாசன் வாங்கி பார்த்தபோது பிள்ளை சாக கிடக்கிறார், நான் இந்த பைபிளை படிக்கணுமா, இந்த ஊழியத்தை செய்யணுமா, இந்த காரியத்தை நான் முடிக்கணுமான்னு சொல்லி பதறி போனவன் திரும்பி போகணும்னு ஆசைப்படலை. அந்த லெட்டர் தந்தியை கையில் வச்சுட்டு தான் எழுதின வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து, ஆண்டவனே உன் காரியத்தில் கை வச்சேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, என் பிள்ளை சாகணுமா, பொழைக்கக்கூடாதா, உனக்கு கருணை இல்லையான்னு சொல்லி அந்த வேத புஸ்தகத்தை எடுத்து முத்தி முத்தி அழுதானா, அந்த நேரமே வைஷாலி சுகமாயிட்டலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சும்மா கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு போறதுக்கு நான் பேசல, கையை வச்சுட்டேன், கடைசி வரைக்கும் இந்த காரியத்தில் நான் நின்றுப்பேன், பரிசுத்தமாக வாழுவேன், பரிசுத்த ஆலயத்தை நான் நினைவு கூறுவேன், சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவேன், தெய்வ ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்துருவேன், முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன். முடிவெடுக்கிற கிறிஸ்தவன் தான் அர்த்தமுள்ள ஆராதனை செய்கிறோம்னு சொல்லி அர்த்தம். ஆமென். தலை கவிழ்ந்து ஜெபிப்போமா. ஆண்டவரே, என்னோட பேசுனீங்க சுவாமி, எங்களோட பேசுனீங்க ஐயா.